வணக்கம் எவ்ரிபடி. நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க தெரியும். நீங்கள் நம்மாக்களாச்சு. கண்ணுங்களா, இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். இந்த கலை உலகத்துல 2 விதமான விஷயங்கள் நடக்குது. ஒன்று கலையை காசுக்காக தயார் செய்யறது, மற்றொன்று சாதனை படைக்கிறதுக்காக செய்கிறது. அதே மாதிரி தான் இன்றைக்கு கலை நிகழ்ச்சிகள். காசு இருக்கிறவன் காசை கொட்டி நிகழ்ச்சிகளை செய்து நல்லா உழைக்கிறான். அவனுக்கு தமிழ், மக்கள், சரித்திரம், சாதனை அதை பற்றி எல்லாம் கவலையே இல்லையாப்பா. தானும் தன்ற வண்டியும் தன்ற குடும்பம். ஆனா மற்ற விதமான ஒருத்தன் இருக்கிறான், அவன் செய்யறது எல்லாமே சாதனை தானப்பா. அவனுக்கு தமிழ், மக்கள், சமுதாயம், கலாச்சாரம் எல்லாத்துக்கும் மேல அக்கறை இருக்கு. ஆனா அவன்கிட்ட காசு, மணி அது இருக்காது. அப்ப உங்களை சாதனை செய்யறதுக்கு கூப்பிட்டா நீங்க உங்களோட புத்திகளை காட்டுறீங்க. அதுவும் நீங்கள் உங்களை ஈழத்தமிழ் செலிபிரிட்டி என்று சொல்லிக் கொண்டு திரிகிறீர்களோ, நீங்க இன்னும் மோசமடா. கண்ணுங்களா, ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்டோட போட்டோ ஒன்று எடுத்தா, நீ ஃபேமஸா? அவனோட சேர்ந்து கைகோத்து கொண்டு மேடையில நின்றா நீங்க செலிபிரிட்டியாடா? அறிவில்லை உங்களுக்கு? அறிவில்லை உங்களுக்கு? டேய், காசு இல்லாதவன்ட்ட காசு கேட்காதீங்க கூட. டேய், சாதனை செய்யறதுக்கு எதுக்குடா காசு? சாதனை செய்யறதுக்கு காசு கேட்காதீங்க கூட. உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட், ஹோட்டல் புக்கிங், வேற எதுவும் புக் பண்ணுவாங்க. கலை செய்யறதுக்கு இன்னும் எதுவும் புக் பண்ணி தரவா? அது இது படா. கலையச்சு நிலைமைய வடிவா ஆராய்ஞ்சு செயல்படுங்க. நிலைமைய வடிவா ஆராய்ஞ்சு செயல்படுங்க. நிலைமைய வடிவா ஆராய்ஞ்சு செயல்படுங்க. நான் சொல்ல வாரது விளங்குதில்ல கண்ணுங்களா? நான் சொல்ல வாரது விளங்குதோ? பிச்சு புடுவோம் பிச்சு. இப்ப நான் ஒருத்தனில் 1 மில்லியன் உங்களுக்கெல்லாம் இருக்கடி. அப்ப உங்களை எல்லாரையும் வாட்ச் பண்ணி கொண்டுதானடி இருக்கிறோம். கவனம். வணக்கம் எவரிபாடி. கட்டுவோட மோதி பார்க்க மாறியா, தட்டுவோட மோதி பார்க்க மாறியா, அமுல் ராப் செய்து பாப்ப மாறியா.